யாரும் எதிர்பாரா நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆப்கானிஸ்தான் செய்த சம்பவம்தான் பாகிஸ்தானை நடுங்க வைத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அப்படி என்ன செய்தது என பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை நேரில் அழைத்து தனது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய எமிரேட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், ஆப்கானிஸ்தானின் குனார், பக்தியா மற்றும் பக்திகா ஆகிய மாகாணங்களில் உள்ள சாதாரண மக்களின் குடியிருப்பு பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் கொடூரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலின் விளைவாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 36 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். 163 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் நடவடிக்கை சர்வதேச விதிகள், மனிதநேய சட்டங்கள் மற்றும் ஒரு நாட்டின் தேசிய இறையாண்மையை முற்றிலுமாக மீறிய செயல் என எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தனது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் தோல்விகளை மறைப்பதற்காக கடந்த சில ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. தனது சொந்த பிரச்சனைகளை மற்றவர்கள் மீது திசை திருப்பும் முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் எல்லை பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் நடக்கும் வெடி விபத்துகள் மற்றும் பாதுகாப்பு சம்பவங்களுக்கு எந்தவித நம்பகமான ஆதாரங்களும் இன்றி ஆப்கானிஸ்தான் மீது பழி போடுவது இது முதல் முறை அல்ல என அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வன்முறையையும் ராணுவ பலத்தை பயன்படுத்தும் பாகிஸ்தானின் இந்த அணுகுமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு தராது. மாறாக இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கடுமையாக பாதிக்கும் என்று அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது.